மகேந்திர சிங் தோனி ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து சரியாக விளையாடாதனால அவர் நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே ஜெயிக்காதனால தோனியால் தான் எல்லாருமே தோக்குறாங்க, ஒரு நல்ல டீமை வந்து செலக்ட் பண்ண முடியல, நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 5 டைம் வந்து சிஎஸ்கேக்காக ஐபிஎல் டைட்டில் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்தியாவுக்காக 3 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு எம்ஐ ஃபேன் தான். ஆனால் நான் வந்து தோனியை பற்றி என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கேப்டனை ஒரு ரசிகராக இருக்க நீங்கள் வந்து இப்படி ட்ரோலே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்தியாவுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ போராடி கஷ்டப்பட்ட மனுஷன் இந்த ஒரு சீசனுக்காக விளையாடுறதுனால இப்படி நீங்கள் ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வந்து ஆர்சிபி ஃபேன்லாம் பாருங்கள், அவங்களும் பல வருஷமாக தோத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஐபிஎல் டைட்டில் கூட வின் பண்ணலாம். அவங்க ஃபேன் பேக் அதிகமாகிட்டே தான் இருக்கானா, கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் சரியாக விளையாடுறதுனால இப்படிலாம் ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருடைய இடத்துல இருந்து கண்டிப்பாக யுவராஜ் சிங் வந்து நல்லா விளையாண்டு 44 வயசுலையுமே நல்லா 6-4 அடிக்கிறதா நான் இல்லைன்னே சொல்ல. சச்சின் 55 வயசு 6-4 அடிக்கிறதா நான் இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் தோனி வந்து இந்த டைமில் ஒரு யங்ஸ்டருக்கு அகைன்ட்டு, அதுவும் ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து விளையாண்டு நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்களே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க எப்படிங்க ஆதரிப்பாங்க? தயவு செஞ்சு அவரை வந்து ஒரு மதிங்க. ஒரு தலை சிறந்த ஒரு கேப்டனை இப்படி வந்து கொச்சப்படுத்துறது ரொம்ப தப்பு.